டேய், அந்த வேஸ்ட் எடுத்து மாற்றலாம் இல்லை, அது எவ்வளோ அசிங்கமாக இருக்குது, இதனால பல நோய்களும் வரண்டா, அதை எடுத்து மாற்று. டேய், வேஸ்ட் ரூமில் தானடா இருக்கு, அதை எப்போ வேணாலும் மாற்றலாம், நீ வேற இப்படி சொல்லிட்டு இருக்க. டே, நம்ம சுகாதாரத்தை பேணி காக்கிறது ரொம்ப நல்லதுடா. நம்ம வீட்டிலேயே நம்ம வந்துட்டு ஏதாவது உணவு சாப்பிட்ருப்போம், பழங்கள் சாப்பிட்ருப்போம், இதெல்லாம் வந்துட்டு நம்ம அப்புறமா அந்த வேஸ்ட்டுகளை எடுத்து போடலான்னு சொல்லிட்டு நம்ம பக்கத்துலேயே வச்சுருந்தேன்னா அதுலேயே வந்துட்டு பாக்டீரியா கண்டென்ட்டு உற்பத்தியாகி உன் ரூமை சுற்றி வந்துட்டு நிறைய கிருமிகள் இதாகவே ஒன்றை தான் ரொம்ப பாதிக்கும். இதனாலேயே இருமல், சளி போன்ற பிரச்சனைகள் ஏற்படும், என் ஸ்கின் அலர்ஜி ஏற்படும், நோய் தொற்று ஏற்பட்டு ரொம்ப கஷ்டப்படுவேன். அதே போல் நம்ம வந்துட்டு ஏதாவது சாதனங்கள் எடுக்கும் போதும் ஏதாவது அதில் இருக்க டஸ்ட்டுகள்லாம் இருந்ததுன்னா சரி அப்புறமா க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு மெத்தனத்தில் இருந்தேன்னா அதுவே அந்த அதனால நமக்கு நிறைய கிருமிகள் நம்ம உடம்புலேயே வந்துட்டு சீக்கிரமாக வந்து பரவி பல நோய் தொற்று ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதே போல் நம்ம வீட்டுகளில் வெளியே போட்டுட்டு போக்குறது நம்ம சாக்ஸ் யூஸ் பண்ணோம். அந்த சாக்ஸ் எப்போவுமே ஒரு சாக்ஸ் இல்லாமல் எக்ஸ்ட்ராவை இன்னும் ஒரு ஜோடி கூட வச்சுருக்க நல்லது. ஏன்னா வெளியே போயிட்டு வந்துட்டு அந்த சாக்ஸை வந்துட்டு நம்ம துவச்சி போட்டதுக்கப்புறம் இன்னொரு சாக்ஸை வந்து நமக்கு வந்துட்டு அடிஷ்னலாக வச்சுருந்தாச்சுன்னா நம்ம எங்கேயாவது போகும்போது அது யூஸ் ஆகும். அப்போ இங்கே மாற்றி மாற்றி நம்ம துவச்சி போடுறோம், அதுவும் நல்ல ஒரு பெனிஃபிட் அமையும். அதனால நோய்கள் வந்து டக்குன்னு நமக்கு கால் வழியாட்டம் எந்த ஒரு பிரச்சனையும் வராது. அதே போல் நம்ம வீட்டுக்குள்ளே ஏறும் போதும் நம்ம கால்களை கழுவிட்டு உள்ளே ஏறும்போது வெளியிலேருந்து நமக்கு எந்த ஒரு நோய் தொற்றும் நமக்கு வராது, நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும். அதே போல் நம்ம தண்ணி குடிக்கும் போதும் கவனமாக தண்ணி சுத்தமாக இருக்கா, தண்ணியை வந்துட்டு ஒரு பாத்திரத்தில் வைக்கும்போது அது ஓப்பனில் வைக்கக்கூடாது, அதை மூடி போட்டு வைக்கும்போது நம்ம வந்து பாதுகாப்பாக இருக்கும். அதுவே வந்துட்டு மூடி வைக்காமல் தண்ணியை ஓப்பனில் வச்சுருந்தேங்கன்னா ஏதாவது நோய் தொற்று ஏற்பட்டு அதனாலே பல பாதிப்புகளும் நிறைய வந்துட்டு நோய்களும் வர வாய்ப்பு இருக்குது. நம்ம சுத்தமாக வச்சுருந்தோன்னா எந்த பிரச்சனையும் வராது. நம்ம வீடுகளில் எல்லாம் தண்ணி டேங்க் இருக்கும், அந்த வாட்டர் டேங்கில் வந்துட்டு நம்ம மாதத்துக்கு ஒருக்க நம்ம க்ளீன் பண்ணுறது நல்லது. ஏன்னா அப்படி க்ளீன் பண்ணாமல் நம்ம தண்ணியை போட்டிருந்தோன்னா அதில் கொசுக்கள் எல்லாம் பூச்சிகள்லாம் கிடந்து அதனாலேயே பல கிருமிகள்லாம் நிறைய உற்பத்தியாகி நமக்கு அந்த தண்ணியை குடிக்கும்போது பல வியாதிகள் இருக்குது. நம்ம வீடுகளில் குழந்தைகள் இருப்பாங்க, பெரியவங்க இருப்பாங்க, வயசானவங்க இருப்பாங்க, இவங்கெல்லாம் குடிக்கும்போது ஏன் நம்ம அந்த தண்ணியை தான் உணவுக்கும் எடுப்போம். இதனால் எவ்வளோ வேதிகள் வந்து எவ்வளோ நிறைய இடங்கள்ல வந்து நோய்கள்னால கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. எப்போவுமே வந்துட்டு நம்ம வீடுகளில் இருக்க வாட்டர் டேங்கில் தண்ணியை வந்துட்டு மாதத்து ஒருக்க க்ளீன் பண்ணுறது நல்லது. அதே போலவே நம்ம வாயில் பல்லை எடுத்துருப்போம், நம்ம ஏதாவது உணவு சாப்பிட்டுட்டு நம்ம நிறைய இடங்களில் என்ன பண்ணுவோம், சாப்பிட்டுட்டு ஸ்நாக்ஸாக இருக்கட்டும் பழங்காரி சாப்பிட்டுட்டு அப்படியே விட்டோம். நம்ம வாயை கழுவுறதா இருந்தால் நிறைய இடங்கள் என்ன தான் பண்ணுவோம், காலையில் சாப்பிட்றது, மத்தியானம் சாப்பிட்றது, நைட்டு சாப்பிட்றது, அப்போ அதுக்கப்புறம் தான் வாயை கொப்பளிப்போம். அதே இது மற்ற நேரம் வந்து நம்ம வாயை கொப்பளிக்கிறதே கிடையாது. ஆனால் அப்படி இல்லாமல் நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டாலும் சரி, ஒரு பழங்கள் சாப்பிட்டாலும் சரி, நம்ம அந்த நேரம் நம்ம வாயை கொப்பளிச்சோன்னா நம்ம பல்ல வந்துட்டு எந்த பாதிப்பும் வராது. இது நம்ம ஸ்நாக்ஸ் தானே சாப்பிட்டோம், பழம் தானே சாப்பிட்டோம், எதுக்கு வாயை கொப்பளிக்கணும்னு சொல்லிட்டு அசால்ட்டாக இருந்தாச்சுன்னா நம்ம பல்லில் என்ன ஆகுனா பல்ல அழுக்கு ஏற்பட்டு அந்த கிருமி வந்துட்டு பட்டு பல்ல அழுக்கு ஏற்பட்டு பல்லறனை, இரத்த கசிவு, பல்லு வலியாக தலைவலி வரைக்கும் வர வாய்ப்பு இருக்குது. அதனால நம்ம என்ன ஒரு பொருள் ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டாலும் நம்ம உணவு பழங்கள் ஏதாவது சாப்பிட்டாச்சுன்னா உடனே நம்ம வாயை கொப்பளிக்கிறது நல்லது. வாயை நல்லா கொப்பளிச்சாச்சுன்னா நம்ம பல்லுக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. நம்ம சுகாதாரத்தை நம்ம பேணி காத்தாச்சுன்னா நம்மவும் நல்லா இருப்போம். நம்ம வீட்டில் இருக்கிறவங்க, நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நமக்கு தெரிஞ்ச வரை நம்ம சொல்லி கொடுத்தாச்சுன்னா அவங்களும் இது நல்ல ஒரு பயனுள்ளதாக இருக்கும்.